லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. மாவோயிஸ்ட்னு அகில உலகமும் சொல்லுது, நக்சல்ஸ்னு இந்தியர்கள் சொல்கிறாங்க. நக்சல்பாரி அப்படிங்கிற ஊரில் 1967 இது வந்துச்சு. ரெட் காரிடார்னே சொல்கிறோம். என்னெல்லாம் அந்த என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, பீகார், மேலே இந்த சைடு வெஸ்ட் பெங்கால், கீழே ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, இந்த சைடு மகாராஷ்டிரா, கேரளா, மேலே மத்திய பிரதேஷ். ஸோ இவ்வளவும் சேர்த்து நம்ம ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். 2010 அதில் 96 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்தது இந்த இடதுசாரி பயங்கரவாதம். ஆனாக்கா 2022 அது 45க்கும் குறைவாக சுருங்கிட்டு. எப்படி இந்த மாயம்? 2010 எடுத்துக்கோங்க, 2022 எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணாக்கா வயலண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்ல, இவங்க சுடுறது, கொல்றது, ஆட்கள் கடத்துறது, ஐயோ பயங்கர ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாமே 76% குறைஞ்சிட்டு. என்ன மாயமந்திரம் சொல்கிறேன். இப்போது கடந்த 7 வருஷத்தில் 4903 போஸ்ட் ஆஃபீஸஸ் கம் பேங்கிங் சர்வீசஸோட உள்ள போஸ்ட் ஆஃபீஸஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம திறந்துருக்கோம். மத்திய அரசாங்கம் 8 வருஷத்தில் 8175 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம் இந்த ஏரியாஸில். இந்த லெஃப்ட் விங் இது பயங்கரவாதம் உள்ள எக்ஸ்ட்ரீமிசம் உள்ள இடத்துல. ஏகலவ்யா ஸ்கூல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு. அதில் ஏகல்வியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்குது. இது கிட்டத்தட்ட இடதுசாரி பயங்கரவாதம் உள்ள அஃபெக்ட் பண்ணப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ஸில் அந்த குழந்தைங்களுக்காக வேண்டி நம்ம 245 பள்ளிகள் திறந்துருக்காங்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில். யாரால? எல்லாமே த ஒன் அண்ட் ஒன்லி நரேந்திர பாய் மோடிஜி. நம்ம பாரத பிரதமருக்கு ஒரு நன்றியை தெரிவிப்போம்.